வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். என்னோடய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்க வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது தண்டுலேருந்து வேறு வரையும் அப்படியே பாருங்கள். இயற்கையான ஹேர் டை. இன்றைக்கி கெமிக்கலான ஹேர் டையை போட்டு தலை இச்சிங் ஆகுது, உடம்பெல்லாம் இச்சிங் ஆகுது, கண் எரிச்சலாக இருக்குது, கண் பார்வை மங்குது அப்படின்னு நிறைய பிரச்சனை சொல்கிறீங்க. ஆனால் இந்த வெள்ளை கரிசாலையில் இயற்கையான ஹேர் டை எப்படி தயாரிக்கின்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை ஒரு 5 கைப்பிடி, அவுரி அப்படின்ற சொல்கிற அந்த மூலிகை ஒரு 5 கைப்பிடி நல்லா இடித்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, தேவையான தேங்காய் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் ஊற்றினா போதும், நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிங்கன்னா இயற்கையான ஹேர் டை ரெடி ஆகிடும். இதை தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தலை நல்லா கருமையாக, தலைமுடி நல்லா கருமையாக மாறும். உங்களுக்கு தலைமுடிக்கு தேவையான புரோட்டீன் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கீரை இந்த வெள்ளை கரிசாலை கீரை. சரிங்களா? இது நம்முடைய வள்ளலார் மகான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை பொடி செஞ்சு எடுத்து வச்சு தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வருடக்கணக்கில் பயன்படுத்தும் போது படிப்படியாக பெரிய நோய்களும் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் மகானையா சொல்கிறாரு. இது ஒரு காயகல்ப மருந்து. சரிங்களா? இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது கல்லீரல் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். கல்லீரல் நல்லா இயங்குச்சுனாவே பித்தப்பை இயங்கும், பேங்க்ரியாஸ் கணையம் இயங்கும், அதுக்கப்புறம் கிட்னி நல்லா இயங்க ஆரம்பிக்கும், நுரையீரல் நல்லா இயங்க ஆரம்பிக்கும், இருதயம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும், குடல் நல்லா உறிஞ்சிகள் நல்லா உறிஞ்சும், நல்லா ஜீரணமாகும், மலச்சிக்கல் வராது, பைல்ஸ் வராது, உடல் சூடு வராது. இப்படி எண்ணற்ற நோய்களை குணப்படுத்தக்கூடியது தான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கீரை. எல்லாருமே பயன்படுத்துங்க. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாட்டு மருந்துகளில் கிடைக்குங்க, வாங்கி நீங்கள் பொடியாக போட்டு கூட நீங்கள் அந்த ஹேர் டையை நீங்கள் பயன்படுத்தலாம். கரிசாலை கற்ப மாத்திரை அப்படின்லாம் இருக்குது. அது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்க எடுத்துக்கலாம். மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.